हाय फ्रेंड्स, वेलकम बैक टू कार्स मोटर्स सलमान ऑफिशियल फ्रेंड्स நம்ம கேரேஜ்க்கு மாருதி பலினோ கார் வந்திருக்கு. அண்ட் இந்த காரோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ டோட்டலாக இந்த அவுட்லுக் வந்து பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அண்ட் நம்ம காரெல்லாம் செக் பண்ணி பார்த்தல அண்ட் அங்கங்கே டிங்கரிங் ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த டிங்கர் ஒர்க் எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, ஸோ காரில் வந்து ஃபுல்லாக டென்ட் இருந்துச்சு. ஸோ மெயின் இந்த டோர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டோரை பார்த்தோன்னா ஃபுல்லாக டென்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி பட்டி பேஸ்ட் பார்த்து பெயிண்டிங்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். அண்ட் காரோட இந்த அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மெயின் டோர் தாங்க. ஸோ டோர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த டிங்கர் ஒர்க் பண்ணி அதில் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பட்டி பேஸ்ட் பார்த்து அந்த டோரை வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இந்த பட்டி பேஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கார் ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து டல் பண்ணி ப்ரைமருக்காக ரெடி பண்ணிக்கிறோம். அண்ட் ஸ்பாட்டெல்லாம் பார்த்து செக் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்க. அண்ட் இப்போ கார்ஸ் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ நம்ம பட்டி பேஸ்ட்டெல்லாம் பார்த்து டல் பண்ணி ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காரை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்காக காரை வந்து ரெடி பண்ணுங்க. அண்ட் இந்த காரை வந்து ப்ரைமருக்காக ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இந்த ப்ரைமர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். டல் பண்ணி ஸ்பாட்டெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அண்ட் அந்த டோர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஓகே, இப்போ வந்து ப்ரைமர் கோட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ கார் சுற்றிரும் பார்த்தோன்னா டல் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இந்த கார் ஃபுல்லாக டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காரை வந்து பெயிண்டிங்காக எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ காரை வந்து ஃபுல்லாக பெயிண்டிங்காக ரெடி பண்ணிட்டோம். அண்ட் காரோட கலர் அதுதான். ஸோ காரோட கலர் வந்து சேஞ்செலாம் எதுவும் பண்ணல. அண்ட் இந்த காரோட அவுட்லுக் மட்டும்தான் பெயிண்டிங் பண்ணுறோம். ஸோ ஃபுல் பாடியெல்லாம் பெயிண்டிங்கும் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார் இது என்ன ஒர்க் அப்படின்னா, ஸோ அவுட்லுக்கெல்லாம் பார்த்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் டென்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார் சுற்றிலும் பார்த்தோன்னா ஸோ அங்கங்கே கொஞ்சம் பெயிண்ட் வந்து இந்த ஃபேட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபுல் பாடி பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது அவுட்லுக் வந்து பார்த்தோன்னா ஃபுல் பாடி பெயிண்டிங் பண்ணின்னுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. அண்ட் இப்போ வந்து கிளியர் கோட்டிங்க. ஸோ இந்த கார் வந்து ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளியர் கோட்டிங் இந்த மாதிரி பண்ணோம்னா ஸோ அந்த ஷைனிங் வந்து வரும். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். அண்ட் டாப் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஷைனிங் இருக்குன்ட்டு. அண்ட் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு. ஸோ அந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கிளியர் கோட்டிங். ஸோ இந்த கிளியர் கோட்டிங் வச்சா தான் ஃபைனல் கோட்டிங் இது. அண்ட் ஓகே, இந்த கிளியர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் காரில் டென்ட் இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன டென்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த நம்ம பட்டி பேஸ்ட்டெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ கார் வந்து ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் அந்த ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் ஆனதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஓகே, இப்போ இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுமே காரோட அவுட்லுக் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த இன்டீரியர் கிளீன்லாம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல்லாக பார்த்தோன்னா டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இன்டீரியர் ஒர்க் வந்து நீட்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் ஓகே, இப்போ காரோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ஓட்டுங்க. அதே மாதிரி காரை வந்து கொஞ்சம் வெயிலில் ஜாஸ்தியாக நிப்பாட்டுதீங்க. ஸோ அந்த வெயிலில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ காரோட கலர் வந்து ஃபேட் ஆகும். ஸோ அந்த ஃபேட் ஆச்சுன்னா
அண்ட் காரோட ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷைனிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் டல்லாகும். அதுக்கப்புறம் போக பெயிண்ட் வந்து அப்படியே அந்த வெடுப்பாகி ஸோ அந்த கலர் வந்து அப்படியே ஃபேட் ஆகிடுங்க. ஸோ அதனால் இந்த வெயிலில் வந்து ஜாஸ்தியாக நிப்பாட்டாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிழலில் நிப்பாட்டிக்கோங்க. அதேமாரி நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் ஓகேங்க, இப்போ இந்த காரோட ஒர்க் வந்து எல்லாமே முடிஞ்சு. ஸோ இந்த ஃபினிஷிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஓகே, இப்போ இந்த காரோட அவுட்லுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.